ஹாய், வெல்கம் டு டொரண்டோ தமிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து கனடாக்கு புதுசாக வர போகிறீங்க. இன்னொரு கொஞ்ச நாளில் வர போகிறீங்க. ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த வேலை நமக்கு வந்து பேக் பண்ணுறது. சும்மாவே ஏதோ ஒரு ஊருக்கு போகணும், பேக் பண்ணணும்னா நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். அதுவும் வந்து புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னும்போது கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், எதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், கனடாவில் என்னெல்லாம் கிடைக்கும் கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்தியாவிலேருந்து கனடாக்கு வரீங்க அப்படின்னா என்ன மாதிரி பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் அண்ட் எதெல்லாம் வந்து கொண்டு வர வேண்டாம், இங்கே ஈஸியாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து பேகேஜ் அலவன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு சில ஃப்ளைட்டில் மட்டும்தான் இது மாறும், பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஃப்ளைட்ஸ்லையுமே வந்து 2 பேகேஜ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து செக்இன், இன்னொன்று வந்து கேபின். அண்ட் செக்இனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேக் அலோவ் பண்ணுவாங்க. 2 பேக்கோ இல்லை 2 சூட் கேஸோ. ஸோ அதில் வந்து ஒரு சூட் கேஸோடைய லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 23 kgs வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ 23 kgs இல்லை அதை விட கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேகேஜுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டாம். ஸோ 2 அலௌட் ஒருத்தவங்களுக்கு ஒன்று வந்து 23 kgs. பட் இந்த செக்இன் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கையில் இருக்காது. நம்ம ஸ்டார்டிங்லேயே உள்ளே வந்தோடனே போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்குவோம்ல, ஸோ அந்த டைம்லேயே உங்களோட இந்த 2 சூட் கேஸையும் வந்து நீங்கள் செக்இன் பண்ணிவிடுவீங்க. ஸோ அது வந்து அந்த ஏர்க்ராஃப்டோடைய கார்கோ ஹோல்டுக்கு போயிடும். அது வந்து கடைசியாக நீங்கள் கனடாவில் வந்து இறங்கினதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வெளியில் போகிறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த சூட் கேஸ் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம கையில் இருக்காது. ஸோ அதனால ரொம்ப வந்து முக்கியமான விஷயங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் வைக்காதீங்க. இது வந்து செக்இன்க்கு. அடுத்தது கேபின் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி வந்து 2 பேக்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று வந்து நீங்கள் 7 kgs வச்சுருக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஒரு பர்சனல் ஐட்டம், ஒரு லேப்டாப் பேக்கோ இல்லை வந்து ஒரு ஹேண்ட் பேக்கோ வந்து நீங்கள் வச்சுருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த செக்இன் லக்கேஜ், அது ரெண்டுமே வந்து மோஸ்ட்லி எல்லா ஃப்ளைட்லையுமே வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ நம்ம டிக்கெட்லேயே வந்து அலௌட் தான் அது. பட் இந்த கேபின் இருக்குதுல்ல, அதில் வந்து அந்த 7 kgs ஒன்று, இன்னொன்று பர்சனல் பேக் ஒன்று. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து சம்டைம்ஸ் வந்து சில ஃப்ளைட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஃப்ளைட்லையுமே வந்துட்டு இந்த டிக்கெட்லேயே வந்து அலௌட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்லைன்ஸ்க்கு கால் பண்ணி கண்டிப்பாக இது முன்னாடியே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாக டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூடடா இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த 7 kgs சொன்னல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் எப்பவுமே உங்கள் கூடவே இருக்கும். நீங்கள் இப்போ வந்து இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் ஏறுறீங்க அப்படின்னா நீங்கள் கனடாக்கு வர வரைக்கும் நடுவில் நீங்கள் வேறு ஃப்ளைட் மாறி நீங்கள் கனடாக்கு வந்தாலும் சரி, இல்லை ஒரே ஃப்ளைட்டில் வந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த பேக் வந்து உங்கள் கூடவே தான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம்ஸ், அப்புறம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த 2 பேக்லேயும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பேகேஜ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் இன்னொன்று வந்து கனடாவில் வந்து நமக்கு கிடைக்காத பொருளே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து இந்தியாவில் கிடைக்கிற ஒரு 85 to 90% பொருள் எல்லாமே நமக்கு வந்து கனடாலையும் கிடைக்கும். அப்புறம் எதுக்கு இந்த லிஸ்ட்டை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறைய பொருளுடைய ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து கனடாவில் வாங்கணும்னா 400-500 rupees ஆகும். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று நமக்கு தேவையான சில விஷயங்கள் வந்து நமக்கு உடனே பக்கத்துலேயே ஒரு கடையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் வாங்குற மாதிரியெல்லாம் இருக்கும் அது. ஸோ மெயினாக இந்த 2 விஷயங்களுக்காக தான் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பொருள் வந்து கனடாக்கு ஃபஸ்ட்டு டைம் வரும்போது நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு வர்றது பெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூட்டன்சில்ஸ். ஸோ யூட்டன்சில்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் தான். முடிஞ்சால் 2 எடுத்துகிட்டு வந்தால் கூட பெட்டர், 2 வேறு சைஸில். ஸோ ஒரு குட்டி சைஸ் ஒன்று, இன்னொன்று பெருசு ஒன்று. ஸோ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரதோடு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கேஸ் கட், அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி ப்ளக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா எனக்கு வந்து கனடாக்கு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குதுல இந்த சேஃப்டி ப்ளக்காக சேஃப்டி வால்வோ இது. ஸோ இது வந்து உடஞ்சி போயிடுச்சு. இது நான் வந்து நம்ம ஊரில் வாங்குறத வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி கூட அதில் வந்து 25 rupees தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 25-30 வந்து கிடைக்குது. பட் இங்கே வந்து நான் $10 கொடுத்து வந்து இதை மாற்றினேன். ஸோ $10 நம்ம ஒரு காசுக்கு ஒரு 500-600 ரூபாய் கிட்ட ஆகும். ஸோ உங்களுடைய குக்கர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி குக்கர் வாங்குற கடையிலே கண்டிப்பாக கேஸ் கட், இந்த சேஃப்டி ப்ளக் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. அடுத்தது வந்து தோசை ஊற்றுறதுக்கு தோசை தவா நமக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். ஏன்னா நம்ம நிறைய அதுதான் செய்வோம்ல. ஸோ தோசை தவா வாங்கிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் வானல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி வானல் வந்து வாங்கிட்டு வந்தேன் வரும்போது. பட் இது வந்துட்டு ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இருக்காது,
ஒரு அளவுக்கு தான் இருக்கும். இங்கே இருக்கிற இந்த ஸ்டவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி வந்து கேஸ் அடுப்பு அதிகமாக இருக்காது. ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். கனடாவில் இருக்க வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ்லாம் கம்மியாக இருக்கும். நிறைய வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் இருக்கும். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக பேஸ் வந்து இருக்கிற மாதிரி பேன் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணுறது ஈஸி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழியாக இருக்க பேன்லாம் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ஹீட் ஆகவே ரொம்ப வந்து டைம் ஆகும் அண்ட் ஃபுல்லாக ஈவனாக குக் ஆகாது. ஸோ நான் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கனடாவுக்கு வந்துட்டு சிலதெல்லாம் வாங்கினேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனும் இருந்துச்சுனாலும் பெட்டர். உங்களுக்கு வந்து இந்த பொரியல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஆனால் நான் கனடாவுக்கு வந்து தான் நான் வாங்கினேன். அப்போ எனக்கு வந்து தெரியல இது வாங்கிட்டு வரணுமான்ட்டு. இங்கே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $30 கிட்ட. ஸோ $30 தான் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1800 ஒரு 2000 வச்சுக்கோங்க, அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ இதே ரேஞ்சு தான் வந்து இந்தியாவிலும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது இங்கே வந்தே கூட வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்தியாவில் கம்மி ப்ரைஸ்க்கு கிடைக்குதுன்னா நீங்கள் இதை அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க. அடுத்தது வந்து இட்லி பாத்திரம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, நிறைய அந்த பிளேட்ஸ்லாம் இருக்க மாதிரி. அண்ட் அடுத்தது இதுவே வந்து பேசிக்காக வந்து நம்மளோட சமையலுக்கு இதை வச்சு நம்ம ஓட்டிட முடியும். பட் இது போக நீங்கள் வந்து நிறைய சமைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பணியாரம், அதுக்கப்புறம் வந்து அது என்னது இடியாப்பம், அதுக்கப்புறம் வந்து ஆப்பம், இந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் வந்து சமைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த பொருளாமல் நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். பட் இதெல்லாம் நம்ம அதிகமாக சமைக்க மாட்டோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொருள் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடிக்கிறது, இதோட பேரும் எனக்கு கரெக்டான பேர் என்னன்னு தெரியல. இந்த இடிக்கிறது வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. இது கண்டிப்பாக நம்மளோட சமையலுக்கு நிறைய தேவைப்படும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரோலர். அண்ட் அது போக வந்துட்டு இன்னும் பேசிக்காக தேவைப்படுற இந்த டம்ளர், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கான பிளேட்டு, அப்புறம் இந்த பாத்திரத்தெல்லாம் மூடி வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா லிட்ஸ் பிளேட்ஸ் எல்லாம் வேணும்ல அது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்க், ஸ்பூன், நைஃப் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அடுத்தது வந்து கரண்டி டைப்ஸ், நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து கரண்டி எடுத்துக்கோங்க. சாப்பாடுக்கு, குழம்புக்கு, அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கரண்டி எடுத்துக்கோங்க. அண்ட் எதை வந்து கொண்டு வர வேண்டாம்னா இந்த அயன் பேன்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. அயன் பேன் இங்கே கிடைக்கும். மேபி நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம். பட் அயன் பேன்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் அதிகமாகிடும். ஒரு அயன் பேன், ஒரு தோசை ஊற்றுற பேன் எடுத்தாலே அதுவே அவ்வளோ வெயிட் இருக்கும். ஸோ அயன் பேன்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாம் நீங்கள் ஏதாவது கொண்டு வராமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இந்தியன் ஸ்டோர்லையுமே வந்துட்டு இந்த குக்கர், மில்க் பேன், இந்த குழம்பு வைக்கிற பேன், அப்புறம் நார்மல் பேன் இதெல்லாமே கிடைக்கும். ஆனால் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ரேட் எல்லாமே. இந்தியன் ஸ்டோரில் எல்லாமே பாத்திரம்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்குமே. ஸோ இப்போ நம்ம ஊரில் ஒரு $1000 ஒரு குக்கர் வாங்குறோம் அப்படின்னா நம்ம 3000 கொடுத்து கூட வாங்கலாம், அவ்வளோ வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ பாத்திரம் வந்து இந்தியன் ஸ்டோரில், அதுக்கப்புறம் வால்மார்ட்டில் வாங்கலாம். அண்ட் அது போக இது வந்து சும்மா 1-2 வாங்கணும்னா அங்கே வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் பல்காக செட்டாக ஒரு 4-5 வாங்குறீங்க அப்படின்னும் போது காஸ்ட்கோவில் ட்ரை பண்ணலாம். அங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன்றா பெருசாக வச்சுருப்பாங்க, பட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கேயும் ட்ரை பண்ணலாம். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க. அதுவும் அதே மாதிரி தான். இங்கே வந்து நீங்கள் கனடாவில் இந்தியன் மிக்ஸி வாங்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் அங்கே வாங்குறத விட ஒரு 3 டைம்ஸ் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே 5000 மிக்ஸி வந்து இங்கே நீங்கள் ஒரு 10,000 15,000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸி வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறப்போ நீங்கள் வந்து மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வோல்டேஜ் வந்து மாறும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்டேஜ் யூஸ் பண்ணுவோம்ல, பட் கனடாவில் வந்து 110 வோல்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கடைகளில் வந்து கனடா யூஎஸ்க்குனே வந்து வச்சுருப்பாங்க மிக்ஸியெல்லாம். ஸோ நீங்கள் கடையில் கேட்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து கனடாக்கு வரும்போது ஸோ என்னோட மதர்-இன்-லா வந்து அந்த மாதிரி கடையில் கேட்டு எங்களுக்கு கனடாக்குன்னு சொல்லி வந்து 110 வோல்டேஜ் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு வரலாம். அடுத்தது வந்து கிரைண்டர் வந்து உங்களுக்கு சூட்கேஸில் நிறைய இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க. எனக்கு வந்து அவ்வளோ இடம் இல்லை. ஸோ நான் வந்து இங்கே வந்து தான் வாங்கினேன். கனடாக்கு வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வாங்கினேன் கிரைண்டர். இன்கேஸ் நீங்கள் வந்து வாங்கிட்டு வர முடியல உங்களால் அப்படின்னா இங்கே எல்லா இந்தியன் ஸ்டோர்லையுமே உங்களுக்கு வந்து ரெடிமேட் மாவு வந்து கிடைக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் கிரைண்டர் இல்லை மிக்ஸி எதுவுமே இல்லைனா நீங்கள் அதை வச்சு கூட மேனேஜ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒன்று யூனிவர்சல் ட்ராவல் அடாப்டர், இது வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னா இப்போ நம்ம ஃபோனெல்லாம் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இங்கே வந்த உடனே புது ஃபோன் உடனே வாங்குவோமான்னு தெரியாது. ஸோ அது வரைக்கும் நமக்கு சார்ஜ் போடணும்ல. ஸோ நம்மளுடைய அந்த பின் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பின்ஸ் இருக்கும் இந்த ட்ராவல் அடாப்டருக்கு பின்னாடி. இது வந்து இந்த மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கனடாக்கு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த யூரோப் சைடுக்கு போனால் இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அடாப்டர் இது ரெண்டுமே இருக்க மாதிரி. ஸோ இந்த அடாப்டர் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துக்கோங்க. நிறையாவே வாங்கிக்கோங்க, ஒரு 3-4 கூட வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அடாப்டர். அடுத்தது வந்து க்ரோசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான மசாலாலாம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரினா சில்லி பவுடர், தனியா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் டர்மரிக். அண்ட் அடுத்தது வந்து இட்லி பொடி, அதுக்கப்புறம் சில இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே தண்ணியில் ஊற்றி உடனே தோசை இட்லியெல்லாம் ஊற்ற முடியும்ல, அந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அடுத்தது வந்து தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ரைஸும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே தால்,
ரைஸ், அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ், இட்லி பொடி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் இன்னும் சிலதெல்லாமும் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் செகண்டரி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் பொடி, ரசம் பொடி, ஃபிஷ் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, அப்புறம் வீட்டு, ரவை, சேமியா. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தது உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க. பட் நான் முன்னாடி சொன்னேன்ல, அதை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க, அந்த ஒரு 4-5 மசாலாவை. அண்ட் இதெல்லாம் இடம் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப நிறையாலாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம். 1 கிலோ 2 கிலோ அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் இனிஷியலாக வந்துட்டு ஒரு 250 கிராம்ஸ், 300 கிராம்ஸ், ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலே வந்து போதும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஏதாவது இந்தியன் க்ரோசரிஸ்லாம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அங்கே கூட போய் வாங்கிக்கலாம். ஏன்னா க்ரோசரிஸ்லாம் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக அஃபோர்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து க்ரோசரிஸ் இங்கேயே வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய 1 கிலோ 2 கிலோலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்து வெயிட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ மற்ற பொருள் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ கொஞ்சம் கம்மியாகவே இதெல்லாம் வச்சுக்கோங்க. இங்கேயே வந்து இந்தியன் ஸ்டோரில் வந்து இங்கே நான் வந்து ஆச்சி பிராண்ட் பார்த்துருக்கேன், எம்டிஆர் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே கிடைக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கேயும் நிறையா கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வர இந்த மசாலா பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேப் பண்ணி கொண்டு வந்துருங்க. டிரான்ஸ்பரண்ட் பேக்காக எடுத்துகிட்டு வாங்க எல்லாமே. அது வந்து டபுள் இல்லைன்னா அது 3 ரேப் கூட பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பேக்கெட் வந்து பிஞ்சு போனாலும் நமக்கு மற்றதெல்லாம் கொட்டாமல் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டேன், ரைஸ் மிக்ஸ். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் கனடாவுக்கு வந்த புதுசில். எனக்கு வந்துட்டு சமையல் வந்து ரொம்பலாம் தெரியாது, இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கனடாவுக்கு வந்துட்டு ரைஸ் வைக்கிறதே எனக்கு ஒரு பெரும் பாடாக இருக்கும். அப்புறம் இதில் இங்கேருந்து குழம்பு பொரியலெல்லாம் வேறு செய்கிறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரைஸ் வச்சுட்டு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பொடி மாதிரி ரைஸ்க்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஏதாவது பொடியெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இனிஷியலாக அதுவும் சமையல் தெரிஞ்சவங்களாக இருந்தால் தப்பிச்சுப்பாங்க. பட் சமையல் தெரியாதவங்களுக்கு ஒரு 1-2 மாதம் வந்துட்டு அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரைஸ்க்கு ஏதாவது பொடி மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்ரோசரிஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து எந்த இந்தியன் ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அங்கேயும் போய் வாங்கிக்கலாம். அண்ட் வந்து இது இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கணும், இங்கே மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ இல்லை. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் ஃப்ரெஷ்கோவில், வால்மார்ட்லலாம் கூட வந்து நிறைய வந்து இந்தியன் க்ரோசரிஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த தனியா, மிளகாத்தூள் இது எல்லாமே, வீட்டு, அப்புறம் ரைஸு, உளுந்து, அரிசி இது எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வால்மார்ட் இருக்குது, ஃப்ரெஷ்கோ இருக்குனாலும் நீங்கள் அங்கேயும் போய் இதெல்லாம் வாங்கலாம். அடுத்தது வந்து க்ளோத்ஸ். நீங்கள் க்ளோத்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக கனடாக்கு வந்து கூட வாங்க முடியும். பட் இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸ் கிடைக்கணும், பிராண்ட் கிடைக்கணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிஷியலாக வந்து கிடைக்குமான்றது ஒரு டவுட். ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு போக போக தான் வந்துட்டு எந்தெந்த கடையில் எந்தெந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இனிஷியலாக அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதே ஒரு பெரிய வேலை. அதனால நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து எந்த ட்ரெஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இந்தியாவிலேருந்தே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு 5-6 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே வந்து நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது சம்மரில் வரீங்க வச்சுக்கோங்களேன். சம்மர் வந்து இங்கே 3 மாதம் தான் இருக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இந்த 3 மாதத்தில் வரீங்க அப்படின்னா ஸோ பெருசாக வந்து அவுட்ஃபிட்ஸ் மேலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்தியாவில் என்ன போடுறீங்களோ அதே வந்து நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ண முடியும். அதே ஷர்ட்டு, பேண்ட்டு, ஷார்ட்ஸ், டிஷர்ட் எதுவாக இருந்தாலுமே அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 மாதம் தவிர, இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தவிர மற்ற மாதத்துலலாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே ரொம்பவே குளிராக இருக்கும். ஸோ குளிருக்கு ஏற்ற மாதிரி அவுட்ஃபிட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன மாதிரினா ரொம்ப வந்து திக்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கிடையாது. சும்மா ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட், பேண்ட், அப்புறம் ஸ்வெட் ஷர்ட், ஸ்வெட்டர், ஹூடி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் வந்து டவல் எடுத்துக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு டவலாவது எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பிளாங்கெட் வந்து பயங்கரத்துக்கு வந்து திக்காக ரொம்ப மொத்தமாக குவில்ட் அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வராதிங்க. ஒரு மெல்லிஸ் பிளாங்கெட். இப்போ நீங்கள் வந்த உடனே வந்து ரூமில் ஸ்டே பண்ணுவீங்களா, ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவீங்களா அதை பொறுத்து வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோட்டல்னால் அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஸோ வந்த உடனே புதுசாக ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னும் போது அங்கே இருக்குமான்னு தெரியாது. ஸோ ஒரு தின் பிளாங்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன இந்த 3 மந்த்ஸ் தவிர நீங்கள் வேறு மாதத்தில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட்டி ஜாக்கெட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக திக் ஜாக்கெட் எடுக்கணும்னு கிடையாது. ஏன்னா இங்கே வந்து அதெல்லாம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி திக் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து கோல்ட் கண்ட்ரின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாக்கெட்ஸ் வந்து இங்கே வாங்கிக்கோங்க. பட் வந்து நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இப்போ வந்து ரூமுக்கோ ஹோட்டலுக்கோ போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும்ல. ஸோ அந்த டைமில் வந்து குளிருக்கு வந்து சர்வைவ் ஆகிறதுக்காக தான் அந்த குட்டி ஜாக்கெட் கூட கொண்டு வர சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு குட்டி ஜாக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி. அந்த ஜாக்கெட்டுமே வந்து நீங்கள் சூட் கேஸில் வைக்காமல் டேரெக்டாக வந்து போட்டுக்கிட்டே வந்துருங்க ஃப்ளைட்டுக்குள்ளலாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் சேவ் பண்ணலாம் சூட் கேஸில். அடுத்தது இப்போ நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் நிறைய கொண்டு வராமல் விட்டுட்டிங்க வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஓல்ட் நேவியில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து H&Mல கிடைக்கும். அண்ட் டவல்ஸ், பிளாங்கெட்ஸ், குவெல்ட் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காஸ்கோவில், வால்மார்ட்லலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்த உடனே வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கடையெல்லாம் இருக்கான்னு பார்த்து, இல்லை ஏதாவது ஒரு மாலுக்குள்ளே இந்த எல்லா கடையும் இருக்கான்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி கூட போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ். எந்த மாதிரினா கோல்டுக்கு, காஃப்க்கு, டயரியாவுக்கு, ஃபீவருக்கு, அதுக்கப்புறம் பேண்டேஜ் வாங்கிக்கோங்க, தைலம் வாங்கிக்கோங்க, அப்புறம் இந்த வாலினி மூவ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதே எக்ஸாக்ட் பிராண்ட் இந்த வாலினி மூவ்லாம் வந்து மேபி இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கலாம். பட் இங்கே இருக்கிற கடைகளில் வந்துட்டு ஃபார்மசியில் நான் அதிகமாக பார்த்ததில்ல. அதுவே வேறு மாதிரி பிராண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா அதே உங்களுக்கு இங்கே கிடைக்குமான்னு தெரியாதுல்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அண்ட் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த மெடிசன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து நீங்கள் கேபின் லக்கேஜ்லேயும் வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக்கின்லேயே வச்சிடாதீங்க. அப்புறம் அது வந்து லாக் ஆகிடும். கேபினில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா. ப்ரிஸ்கிரிப்ஷன் கிளாஸ் போடுவீங்க அப்படின்னா, ஸோ அந்த கிளாஸஸ்மே ஒரு 2-3 கிளாஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனும் எடுத்துகிட்டு வந்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் எதுவுமே கொண்டு வராமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா ஃபார்மசிலையும் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். டைலனால் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அதில் வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு, காஃப், ஃபீவர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைலனாலில் இருக்கும். அண்ட் எந்த மாதிரி கடைகளில் இருக்கும்னா மோஸ்ட்லி எல்லா ஃபார்மசியில் இருக்கும். ஷாப்பர்ஸில் கிடைக்கும், ரெக்ஸரில் கிடைக்கும். ஸோ எல்லா ஃபார்மசிலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து ஷூஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேஷுவல் நீங்களே போட்டுட்டு வந்துடுவீங்க. ஸோ கேஷுவல்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எது வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படின்னா வின்டர் பூட்ஸ் கொண்டு வர வேண்டாம். அது வந்து நம்ம ஊர்லேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பிராண்ட் கிடைக்கும். பட் நீங்கள் நிறைய தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை விட வந்து கனடாவில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வாங்குறது. ஏன்னா அது ஜாக்கெட்டுக்கு சொன்ன மாதிரி தான். இதுவே வந்து ஒரு கோல்ட் கண்ட்ரின்றதுனால இங்கே வந்து அது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ கனடாவில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு -30 வரைக்கும் போகும். ஸோ கனடாவுடைய ஒரு வெதருக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஸ்னோக்கு ஏற்ற மாதிரி, இங்கே இருக்க ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஈஸியாக பூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே விட வந்து கனடாவில் வந்து பூட்ஸ் வாங்குறது தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் வின்டர் பூட்ஸும் உங்களுக்கு வந்து காஸ்கோவில் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். அப்புறம் வால்மார்ட்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து காஸ்கோ ட்ரை பண்ணலாம், வால்மார்ட் ட்ரை பண்ணலாம். அண்ட் அது போக பக்கத்தில் ஏதாவது மால் இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற கடைகளையும் ட்ரை பண்ணலாம். பட் ப்ரைஸ் வந்து 2-3 கடையில் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. சில கடையில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் வந்து மெயினாக நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டியது. ஸோ அதில் வந்து இன்னும் 2 விஷயம் கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாமே பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணிக்கோங்க கிளம்புறதுக்கு முன்னாடி. அண்ட் பேக் பண்ணி முடிச்சுட்டு அந்த சூட்கேஸோடைய ஹேண்டில் இருக்கும்ல, அதில் வந்து ஏதாவது ஒரு கலரில் வந்து ஒரு ரிப்பனோ ஏதாச்சும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தூரத்துலேருந்து உங்களுக்கு அந்த பெல்ட்டில் வந்து வரும்ல ஏர்போர்ட்டில். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த சூட்கேஸை பார்த்து தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஈஸியாக ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி குட்டியாக ஏதாவது வந்து கட்டி வச்சுக்கோங்க சூட்கேஸில். அடுத்தது வந்து இப்போ நம்ம கேபினுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கேபின் சூட்கேஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு மெயினாக நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய செக்இன் சூட்கேஸ் இருக்குல்ல 2, இன்கேஸ் தொலைஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் சான்ஸ் கிடையாது. பட் சில டைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது இல்லைனாலும் என்னால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு வந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி பொருளெல்லாம் வந்து இந்த கேபின் சூட்கேஸில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது அந்த லேப்டாப் பேக் இருக்குல்ல, அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து விசிட்டர் விசாலாம் வரீங்க, பிஆர்லாம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேப்பர் கொடுப்பாங்களே, ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு குட்டி ஃபைலில் வந்து அதெல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கெனடியன் டாலர்ஸும் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு $300 to $400 வச்சுக்கோங்க. நீங்கள் மேபி கார்டெல்லாம் வச்சுருக்கலாம். பட் சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல கார்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியலன்னும் போது நீங்கள் வந்து கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ ஒரு $300 to $400 வந்து கண்டிப்பாக வந்து கேஷாக வச்சுக்கோங்க. கெனடியன் டாலர்ஸு இந்தியாவிலே வந்து சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் பவுச் வந்து முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. இது வந்து ஏன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு, அப்புறம் இந்த போர்டிங் பாஸ் வைக்கிறதுக்கு, ஏதாவது பென் வேணும்னா வைக்கிறதுக்கு, கீ வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரே இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாஸ்போர்ட் பவுச் வந்து முடிஞ்சால் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து இயர் பிளக்ஸ். ஸோ அது வந்து நமக்கு இந்த ஃப்ளைட்டில் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் இயர் பெயின்லாம் இருக்கும்ல. ஸோ இயர் பிளக்ஸ் வந்துட்டு ஒரு 2-3 செட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கேபின் லக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ml மேலே இருக்கிற மாதிரி லிக்விட்ஸ் வந்து மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போகாதீங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா லிக்விட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ml கம்மியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதே வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த பேபி மில்க், பேபி ஃபார்முலா மில்க், பேபி பவுடர் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. மற்ற லிக்விட்ஸ் எல்லாம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் வந்து நீங்கள் என்னெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஃபுல் லிஸ்ட்டையுமே வந்து நான் முடிச்சிட்டேன் சொல்லி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது இங்கே கிடைக்குமா கிடைக்காதா, நான் கொண்டு வராமல் விட்டுடலாமா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் கனடா பற்றின நிறையா விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.